ரம்புக்கேல விலானகம மண்ணில் புதைந்த கிராமத்தின் கண்ணீர் கதை. ஒரு இரவு, ஒரு கிராமம் ஒரே நொடியில் வரலாற்றிலிருந்து அழிந்தது. 2025 நவம்பர் 29 அன்று நள்ளிரவு 1:30 இருக்கும். ஊரே தூக்கத்தில். ஆனால் இயற்கை மட்டும் விழித்திருந்தது. கடும் மழை, பலவீனமடைந்த மலைச்சரிவுகள் அதிகம் எச்சரிக்காமல் விழுந்தன. ஒரு பெரும் மண் வெள்ளம் அந்த கிராமத்தின் 50 வீடுகளையும் உறக்கத்தில் இருந்த மக்களையும் முழுவதுமாக விழுங்கிக் கொண்டது. குழந்தைகள், முதியோர்கள், பெண்கள், ஆண்கள் யாரும் தப்பிக்க நேரமே இல்லை. அந்த ஒரு கணத்தில் ரம்புக்கேல விலானகம உலகத்திலிருந்து துண்டிக்கப்பட்டது. பாதைகள் உடைந்தன, வீதிகள் காணாமல் போனது. மக்கள் சிக்கியபடியே வெளி உலகம் வர காத்திருந்தனர். இலங்கை இராணுவம் வந்தது. ஆனால் மண் மலை மிக பெரியது. உபகரணங்கள் செயலிழந்தன. மண் நகரவில்லை. பல முயற்சிகளுக்கு பின் அவர்கள் மீட்க முடிந்தது வெறும் 10 ஜனாசாக்களை மாத்திரமே. மற்றவர்கள் இன்னும் மண்ணில் அடியில். அவர்களின் குரல்கள், அவர்களின் கதைகள், அவர்களின் கனவுகள் அங்கேயே புதைந்தன. இது ஒரு சாதாரண கிராமம் அல்ல. அக்குருணையிலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் அழகான பள்ளத்தாக்குகளால் சூழப்பட்ட மக்களுடன் அமைதியாக வாழ்ந்த இடம். 800 குடும்பங்களின் கிராமம். ஆனால் இன்று அங்கே 50 குடும்பங்கள் இல்லை. அவர்களின் வீடுகள் இல்லை. அவர்களின் குரல்கள் இல்லை. இன்று அந்த இடத்துக்கு செல்லும் ஒவ்வொருவரின் இதயமும் துண்டு துண்டாகிறது. அழுகுரல்கள், கண்ணீர், முடிவில்லாத துயரம். 2025 மிகப்பெரிய இயற்கை பேரழிவில் இந்த மக்கள் ஷஹீதுகளாகிவிட்டார்கள். மண்ணில் மூழ்கியோரை நாம் மீட்க முடியாது. ஆனால் அவர்களுக்காக நம் பிரார்த்தனைகள் மட்டும் என்று மொழிக்கட்டும். அல்லாஹ் அவர்களுக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அருள்வானாக. இது ஒரு கிராமத்தின் கதை அல்ல, இது ஒரு மனித குலத்தின் கண்ணீர். இந்த உண்மையை உலகம் அறிய இந்த காணொளியை பகிருங்கள்.